வேதத்துல வசனம் பாருங்களேன், ஆண்டவருடைய வார்த்தைக்கு மீறி செய்கிற எல்லா இடத்திலும் பிரச்சனை தான் வருது. உதாரணமா, மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஏற்ற துணையை கர்த்தர் தான் உண்டாக்கணும். உங்களுக்கு திருமண காரியம் கர்த்தர் தான் ஏற்படுத்தணும். அதை மீறி நம்ம செயல்படும் பொழுது வாழ்க்கையில பிரச்சனை வந்துவிடும். புரியுதா? கர்த்தருடைய வார்த்தை இது. அதை மீறி காதல் திருமணம் பண்ணா பிரச்சனை வருகிறதை கண்களால பார்க்கிறோம். அது கொஞ்ச நாள் ஓடும், அதுக்கப்புறம் அது ஒன்ன விட்டு ஓடிடும். இரண்டாவது, பிரம்பை கையாளாதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான்னு வசனம் சொல்லுகிறார். நீங்க நல்ல கவனிங்க. இந்த வசனத்தின்படி உங்க பிள்ளைகளை வளர்க்கிறேன்னா அந்த பிள்ளை உங்களுக்கு தொல்லையாய் மாறிவிடும். அப்போ வசனத்தின்படி நம்ம வாழ்க்கை இல்லாட்டா கண்டிப்பா பிரச்சனை தான். சீனா தேசத்துல இருக்கிற ஒரு சூரியன் போதாதுன்னு சொல்லிட்டு அவன் செயற்கை ஒரு சூரியனை உருவாக்கிட்டான். அப்படி உருவாக்குனதுனால அந்த சீனா தேசத்துல வெப்பம் தாங்க முடியல. ஆண்டவருடைய திட்டம் ஒரு சூரியன் ஒரு சந்திரன் தான் பூமி முழுவதும் ஆளுகை செய்ய வேண்டும். இவன் தேவ திட்டத்தை மீறி இன்னொரு சூரியனை வச்சா அந்த சீனா தேசத்துல பயங்கர வெப்பம் உண்டாயிடுச்சு. அந்த ஜனங்களால அந்த சூழ்நிலைகளை சகிக்க முடியல. நமக்கு ஒரு சூரியனை வச்சே வாழ முடியல பாருங்க. பயங்கர வெக்க. நாள் அதிகமாக என்ன நடக்குன்னா நமக்கு பக்கத்துல வெயில் அடிச்ச மாதிரி இருக்கு, சூரியன் நம்ம பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஆயிட்டு பாருங்க. அப்ப தேவனுடைய வார்த்தையை மீறி நடக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை நம்ம நிறைவேற்றாமல் இருக்கும் பொழுது அது நமக்கு பிரச்சனையாய் வந்து முடிகிறது. அதனால கர்த்தருடைய வார்த்தைக்கு சரியாய் செவி கொடுக்கவில்லை என்றால், தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம உருவாக்கப்படவில்லை என்றால் அது நிச்சயமாய் நம்ம வாழ்க்கையில பிரச்சனையை கொண்டு வரும்.